ஹலோ, பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை மனமார வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வாசிக்கிறோம். ஆதலால் என் அன்பு சொந்தங்களே, எவ்வித மனிதர்களுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். மனிதர்களை உண்டாக்கின தேவனுக்கு பயப்படுங்கள். அது உங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையும் பெற்றுத்தரும். உங்களை விட பெரிய அரசியல் தலைவர்கள், செல்வந்தர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், அதிகாரிகள், இவர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் அவர்களுக்கு முன்பதாக நீதியாய் உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து அவருடைய கண்களுக்கு உங்களை தப்புவித்து பத்திரமாய் பாதுகாப்பார். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆதலால் இன்று முதல் எவ்வித மனிதர்களுக்கும் பயப்படாமல் அவர்களுக்கு முன்பதாக யோக்கியமானதை செய்யவும், நீதியாய் நியாயமாய் வாழவும், கர்த்தருக்கு சாட்சியாய் நடக்கவும் தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் எல்லா மனிதனுடைய கண்களிலேயும் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைக்க பண்ணினார். அவர் உங்களோடு இருக்கிறபடினாலே மனித கண்களிலே உங்களுக்கு தயவு உண்டாக்குவார். ஆதலாலே அன்பு சொந்தங்களே, மனிதர்களுக்கு பயப்படுவதை விட்டுவிட்டு நீதியாய் வாழ பழகுங்கள். அந்த நீதி உள்ள நியாயாதிபதி உங்களுக்கு நியாயம் செய்வார். God bless you.